ஒரு காலத்தில் இந்த இடத்துல 10ஆம் தேதி ஆனால் ஆட்சன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். யூடியூப் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். அதில் போய் பார்க்குறப்ப 118, 140 இந்த அளவுக்கு டாலர்ஸ் ஏறி இருக்கும். ஓகேவா? போன வருஷம் ஜனவரி மாதமோ இல்லைன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து இங்கே புதுசாக வீடு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கார் பார்க்கு கூட உள்ளே இல்லை. ஏதோ கம்மி ரேட்டுக்கு பேரம் பேசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஈஸியில் போய் பார்த்தா 19 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. ஹோம் லோன் கூட கிடையாது. இங்கே உக்காந்துக்கிட்டு கார் வாங்கிடுச்சுங்க. ஸோ கேட்டுக்கு வெளியில் துணி தைத்து கொடுக்கப்படும் சொல்லி போட்டு வச்சுருக்கா. இவ தினமும் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அந்த பொம்பளை பூ பறிக்க போனால் டார்ச்சர் பண்ணுறா, நம்ம சாப்பிட உக்காந்தா டார்ச்சர் பண்ணுறாளுங்க. இன்றைக்கி இவங்க அந்த பொம்பளை கிடையாது. இந்த வல்சரவாக்கம் புறம்போக்கு பெற்ற அந்த புறம்போக்கு பாஸ்டர்டு அவன் என்னை ட்ரிகர் பண்ணிவிட்டு எனக்கு அவன் மேலே கோவத்தில் கத்தி 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 எனக்கு தொண்டை தண்ணி வற்றி போய் எனக்கு சமைச்சிக்க முடியாமல் சாப்பிட்டுக்க முடியாமல் கிளாஸ் எடுக்க முடியாமல் ஸ்டூடெண்ட் கால் பண்ணியிருக்காரு. நான் ஃபோன் சைலண்ட்டில் வச்சுருக்கேன், பார்க்க முடியல. இவ்வளவு பிரச்சனையும் எனக்கு இங்கே சுற்றி முற்றி இருக்க நெய்பர்ஸ்னால வந்துக்கிட்டே இருக்குது. அந்த புறம்போக்கு பண்ணாட தேவடியா முன்னைங்களுக்கு தேவடியா பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், எனக்கு இவங்கெல்லாம் கண்ணு வச்சு என்னுடைய டாலர்ஸ் ஏறுறது குறைஞ்சி போச்சு. ஓகேவா? இதுக்கப்புறமாவது அவங்க புரிஞ்சுக்கணும். நான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கல்லடியும் பட்டு என் வீட்டு ஜன்னலெல்லாம் உடச்சி நான் சரி செஞ்சு, என் வீட்டு சிசிடிவி கேமராலாம் உடச்சி அதெல்லாம் நான் சரி செஞ்சு 1000 கணக்கில் எனக்கு செலவாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் சரி பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ₹10,000 வேலை வேஸ்ட்டாக போகுது. இதில் வேறு இதுங்க சிந்தனையை ஏற்றிக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுங்க. புதுசாக வந்ததுங்க நாய் கற்ற விட்டு வேடிக்கை பார்த்ததுங்க. அது பத்தாதுன்னு நேற்று குசுன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஏதாவது நமக்கு காதுபட பேசுகிறாங்க. அதாவது எனக்கு என்ன தெரியுமா, யாராவது ஏதாவது யோசித்தாலே நமக்கு ட்ரிகர் ஆகுது. இவங்க முடங்கிக்கிட்டு யூடியூப் சேனலாம் ஏதாவது ஃப்ரீலான்சரு ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பான். மஸ்கட் போயிட்டு வந்துட்டா என்னடா புறம்போக்கு போட்டீங்களா, வக்கனையாக இருக்குது. அந்த வல்சரவாக்கம் தேவடியா பெற்ற பர்ஸ்டடு அந்த தேவடியா பையன் வக்கனையாக இருக்கான். ஆத்தாக்காரியை வீட்டு வேலை செய்ய வச்சு பொழைச்சான். இன்றைக்கி பொண்டாட்டியை காலையிலேயே ஊர்மையை விடுறான். அந்த பொம்பளையை 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட அது காசுக்கு அலையுது. நாக்கு தொங்கு போட்டுக்கிட்டு கொண்டு போய் விடுது, ட்ராப் பண்ணுது, வருது. இப்போல்லாம் அதுவாக ஆட்டோவில் இறங்குது. வக்கனையாக இருக்குதுங்க. அதுக்கு ஒரு 45,000, இவனுக்கு ஒரு 65,000ன்னா கூட எப்படியும் லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்குது. எதுக்கு அப்புறமா இவன் கல்யாணம் பண்ணி அந்த இளவெடுத்த தேவடியா பையன் கல்யாணத்துக்கு கூட அந்த தேவடியா என்னை கூப்பிடல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன மஞ்சுளாமா எப்படி இருக்கீங்க, உங்கள் பையன் எப்போ ஊருக்கு போவான், இளவு எடுத்ததுங்க, இதுக்கு என்ன இவங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கேட்குற நாய்ங்களுக்கு நடுவில் நாங்கள் எப்படிங்க வாழ்கிறது? இவன் எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓத்துருப்பான்னு தெரியலையே. சிந்தனை எல்லாம் ஏன் சிந்தனையாக இருக்குது. எங்காவது விருந்தாளிக்கு பெற்றுக்கிறாங்களான்னு தெரியல. இவங்கெல்லாம் புறம்போக்குங்க. எப்படியோ பெற்று இப்போ பிள்ளைங்களுக்கும் 2.5 வயசு ஆகிப்போச்சு. அந்த புறம்போக்கு பெற்ற அந்த தருதலையும் கூட்டிகிட்டு போகிறான். குழந்தைய நான் திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. இவங்க வீட்டில் பிறந்தா அவங்க எல்லாம் அப்படி தான் ஆவாங்க. கடைசியில் அதுவும் எனக்கு இம்சையாக தான் மாறும், பார்த்துக்கோங்க. அவனை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறான். சும்மா ஒரு 10 அடி போகிறான், 10 அடி வரான். அதுக்கு நடுவில் எத்தனை தெரியுமா யோசிக்கிறான். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் பிரச்சனை நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்தப்பெல்லாம் குளிர் காஞ்ச தேவடியாளுங்கெல்லாம் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு அந்த வல்சரவாக்கம் தேவடியா பையனுக்கு சிரித்து பேசுகிறாங்க குழந்தை கொஞ்சிக்கிட்டு. அப்போ அப்படி பேசி சிரிக்கிறப்ப கூட ஆன்லைன் கிளாஸ் எடுப்பான். எதுக்கடி என் போல ஓம்புறீங்க? எவ்வளோ கேவலமான பிறவிங்க. எனக்கு என் பொழுப்பு வீணாக போகுது, என் பொழப்பு வீணாக போகுது எச்சக்கல்ல நாய்ங்களால். பயங்கர பொறாமங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. 25 லட்சம் ஏமாந்தது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு 40 லட்சமாக நான் திருப்பி அடைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அந்த கடனை தீர்த்துட்டா இவன் செட்டில் ஆகிடுவான், இன்னும் கூட இவன் சம்பாதிச்ச காசு சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுவான்னு சொல்லிட்டு சாவுதுங்க. என்னங்க மஸ்கட்டை பற்றி யோசிக்கிறான் பொட்ட பையன். என்கிட்ட கேட்கவும் இல்லை, நான் எதையும் சொல்லவும் இல்லை. என்னை பற்றி என் வீடியோஸை பார்த்தோ இல்லைனா என்னுடைய ஆன்லைனில் இருக்க ப்ரொஃபைல்ஸை பார்த்தோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் தேவடியா பையன். அவன் வீட்டில் ஒரு பாத்ரூம் கதவு அவனால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. தேவடியா பையன் பிச்சைக்காரன் நாய். இதில் வேறு அவன் பிள்ளைக்கு டாய்லெட் அவள் அங்கே தான் கொண்டு போய் விடுறான். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்குது எச்ச நாய்ங்களுக்கு. அந்த கதவு ஒரு வருஷமாக உடஞ்ச மாதிரியே இருக்குது. அது மிஞ்சி போனால் ₹3000 செலவு பண்ண துப்பில் அது தேவடியா பையன்லாம். இவனுக்கெல்லாம் ஓசியில் வீடு வாங்கினதுனால அமைஞ்சதுனால வளருது. எனக்கு என்ன தைரியமாக சொல்லுடா, பொட்டைங்க பிச்சைக்கார நாய்ங்களை பற்றி பேசுடா. இதுங்களுக்கெல்லாம் ஓசியில் ஆத்தக்காரிங்க ஓத்து கொடுத்ததுனால தான் வாழ்கிறாங்க. இதுங்கெல்லாம் அவங்க சேவிங்ஸ்லையோ அவங்க ஹோம் லோன் போட்டோலாம் வீடு வாங்கிட்டு இருந்தால் பிடிக்க முடியாது எச்சக்கல்ல நாய்ங்களை.
இவங்களை பிடிக்க முடியுமோ இல்லையோ, இவங்க வீட்டில் இருக்க பொட்டை தேவடியாளங்களை பிடிக்க முடியாது. என் புள்ள வாங்கிட்டான், என் புள்ள வாங்கிட்டான், என் புள்ள நொட்டிட்டான். ஒரு சில நாய்ங்கள்லாம் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அவ்வளோ ஆட்டம். சிசிடிவி கேமரா உடச்ச தேவடியா பசங்களில் ஒருத்தன் வந்து வாடகை வீட்டில் இருக்கான். ஆஃப்டர் ஆல் அந்த பொட்டைக்கு டெய்லி வந்து மேலே போய் உட்காந்துக்கிட்டு கதை அளந்துருக்கான். என்னை வந்து சீண்டிட்டு போயிருக்குதுங்க எச்சக்கலை நாய்ங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஆள் மயிரே கிடையாது. எப்படி பார்த்தாலும் வந்து நான் எங்கே இருக்கேன், இவங்க எங்கே இருக்காங்க. தகுதி தராதரில் அந்த தேவடியா பசங்க கூடலாம் வந்து நம்ம மல்லு கட்ட வேண்டியதாக இருக்குது. புறம்போக்கு நாய்ங்களா பார்க்குறீங்கள, $100 வரலடா, உங்கள் வீட்டில் இருக்க யாரையாவது வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுங்க, அவங்க ஏதாவது கண்ட வேலை பார்த்து எனக்கு சம்பாதிச்சு போட சொல்லு. அந்த மாதிரி தானே உங்களுக்கெல்லாம் வந்து தேவடியா வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. நல்லா வந்து பீ ஆக்கி போட்டால் கூட தின்னுட்டு உட்கார்ற நாய்ங்க தானடா நீங்கள்லாம். நான் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு நான் என் காசில் தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கும் தூக்கி கொடுத்து நான் வீண் போயிருக்கேன்டா. ஏன் எச்சசோர் தின்னு தாண்டா எல்லாம் என் பியை தின்னு தாண்டா வாழ்கிறீங்க எல்லாம். பர்ஸ்டட் வல்சரவாக்கம் பர்ஸ்டடு, நாசமாக போயிடுவேன். நீ ஆம்பளையாக இருந்தால் இங்கே இருக்காத, நீ எங்கேயாவது போய் சாவு. இங்கே இருக்கவே இருக்காத, நீ இப்போ ஓடிடு. போகிறவங்க வரவங்களெல்லாம் உங்கள் வீட்டை பார்க்குறதும் எனக்கு கெடுதல் யோசிக்கிறதும் அங்கே ஒரு ஜங்ஷன் மாதிரி தேவடியா கச்சேரி மாதிரி நடத்துகிறீங்க தினமும். உன் வீடு அங்கே இருக்கக்கூடாது. எச்சக்கல்ல நாய், நீ நல்ல சிந்தனையோடு இல்லை, உன் ஆத்தாக்காரியும் நல்ல சிந்தனையோடு இல்லை, உனக்கும் நல்ல சிந்தனையோடு கிடையாது. உன் பொண்டாட்டிக்கும் வந்து பல நேரம் வந்து எனக்கு கெடுதல் யோசிச்சுட்டே தான் இருக்குது. ஏன் பூளை ஓம்பிக்கிட்டு நீங்கள் இங்கே வாழணுமா? பொட்டை நாய்ங்களா, கிளம்பி எங்கேயாவது போய் சாவுங்க. இல்லைனா என்னை சீண்டாதீங்க. என் சிந்தனை உங்களுக்கு வரவே கூடாது. நீங்களாம் எச்ச சோறு தின்றவங்க, உங்களுக்கெல்லாம் என் சிந்தனை வரக்கூடாது. பின்னாடி நேற்று நான் வந்து துணி காய போடுறேன், உட்காந்து வாஷிங் மிஷின் கூட இல்லாத தேவடியா முண்டை துணியை வந்து கையில் வந்து கழுவிக்கிட்டு இருக்குது. 10 லட்சம் போவோம், அது இடிக்க போகிறோம், என்ன பேச்சு? விருந்தாளி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க விருந்தாளியை ஒருத்த தேவடியாளங்களுக்கு அவ்வளோ பேச்சு இருக்குதுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? புறம்போக்கு மாற்றி மாற்றி கதை அளக்கிற ஆளுங்க. ஏதாவது கதை அளக்க வேண்டியது, இது அதுங்க வந்து திணிச்சு விட வேண்டியது. அந்த பொட்டை இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் நோட்டுறேன்னு 1008 யோசிக்கிறான். இவெல்லாம் வந்து போலீஸ் இருக்கப்போ நம்மளை பார்த்து முறைக்கிறான் போல். போலீஸே கேட்குறானே, என்ன அவரை பார்த்து முறைக்கிற? நாய் வளர்த்தா கத்தாமல் பார்த்துக்கணும். நான் என்ன கத்துதானங்க செய்யும் அப்படின்னு சொல்கிறா புறம்போக்கு. பொம்பளைனா ஓக்கதானங்க செய்யணும்னு சொல்லிட்டு ஓக்க முடியுமா? எவ்வளோ கேள்தனமான பேச்சு. இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, என்னை எல்லாரும் எல்லா பக்கமும் வந்து டார்ச்சர் பண்ணி ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கேயாவது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட, நீ ஏன்பா அவங்கள பார்க்குற, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடு, உன் வேலையை நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, போவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி தெரியுமா இருக்குது, நீ வந்து பொம்பளையாக பிறந்துட்ட, உன்னை எல்லாரும் எல்லா பக்கமும் சேர்ந்து வந்து உன்னை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்க. உன்னை ஒரு தடவை அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கடைசி வரையும் வந்து இவங்களுக்கு நடுவில் அப்யூஸஸ்க்கு ஆளாகி தான் நீ வந்து சாக போகிற அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பாருங்கள். அந்த பொண்ணை அந்த நிலமையில் இருந்தால் அவள் வந்து ஏதாவது தப்பு பண்ணிப்பா. என் நிலமையில் வேறு எந்த பொட்டை பசங்க இருந்தாலும், எப்பா இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற ஒரு உலகத்தில் வாழ்ந்தாகணுமா, வேணாண்டா அப்படின்னு தான் தோணும். எனக்கே அப்படி தான் தோணுது. எங்கேயாவது வெளியேங்கறி போயிட்டு வந்து நம்ம அங்கேயே நம்ம செத்துட்டா இவங்களுக்குலாம் லாபம் தான். நான் சாகிற வரையும் இதுங்களாம் அடங்காதுங்க. அதுங்க சாகிற வரையும் நமக்கு நிம்மதி இல்லை. ஒரு நாள் 2 நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாங்க, எல்லா நாளும் புறம்போக்கு கூட்டம் சாவடிக்குதுங்க. இதில் வேறு யார் பைத்தியக்காரனாக தெரியுறாங்க? ஏண்டா இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று ஓசியில் வந்து வீடு அமைச்சு கொடுத்து ஓசியில் பொண்டாட்டி சம்பாத்தியமும் கிடச்சி மாற்றி மாற்றி சேர்த்து வச்சுக்குதுங்களே புறம்போக்குங்க. நீ பார்க்லேஸாக வேணா இரு, ஓரக்கடத்துக்கு வேணால் போய் போத்துட்டு வா, என்ன இளவு வேணால் வந்து பிடுங்குங்க, வீட்டுக்கு வேலைக்கு போய் ஊம்பிட்டு வந்து காசு சம்பாதி, என்ன வேணால் பிடுங்கடா. உங்களுக்கெல்லாம் அந்த காசு ஒட்டுமாடா? என் வயிற்றுச்சில் கொட்டிக்கிட்டு சாவுறீங்களேடா. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களும் நல்லா இருக்காங்கங்க. அப்படி இருந்தாலும் வந்து என்னை யோசிச்சு என்னை நரக வேதனை கொடுக்குறாங்க. நான் எங்கேயும் போக முடியல, வர முடியல. நேற்று கும்பாபிஷேகம் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன், எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வந்து ரிலாக்ஸ்டாக வரேன். அப்போ அந்த வலசரவாக்கம் தேவடியா வீட்டில் இருக்க எந்த தேவடியா பையனை யோசிக்கிறான், அது இடிஞ்சிடும், இது இடிஞ்சிடும். என்னத்தை இடிஞ்சிடும்? இப்போ இவங்களுக்கு என்ன தான் வேணும்? இவங்களுக்கெல்லாம் வந்து அசுரர்கள் வந்து அவங்க தவம் செஞ்சால் அந்த தவத்தை வாங்குற வரையும் அடங்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அறிவீடு இடிஞ்சிடணும். அந்த லாவண்யா தேவடியா முதற்கொண்டு இவங்க கிட்ட மோப்பம் பிடிச்சிட்டு அன்றைக்கி நவம்பர் மாதம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு மூஞ்ச கூட பார்க்கல அந்த தேவடியா வந்து தரையில் வந்து எதையோ காணாமல் போனதை தேடுற மாதிரி தரையை வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு ஹரிவீடு இடிக்க போகிறோன்னு யோசிக்கிறா, ஆழமாக யோசிக்கிறா எச்ச தேவடியா முண்டை. இவ தான் வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டில் இருக்காங்க நெல்லூரில். அந்த வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து இதுங்கெல்லாம் செத்தா கூட சந்தோஷம் தான், காசும் கொடுக்காதுங்க கடைசி வரையும். என் சொந்தக்காரங்களும் சரியில்லை, என் சுற்றி முற்றி இருக்க பீடைங்களும் சரியில்லை.
எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் தாய் மாமன் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு செய்யணுமா. இது என் காதில் போடுறது எதுக்கு? அதுக்கப்புறம் நான் வந்து அதுங்கக்கிட்ட வந்து மல்லு கட்டி எங்கே அதுங்களுக்கு நமக்கு ஏதாவது செய்யாமல் போச்சுன்னா அதுங்களுக்கு ஏதாவது ஆக போதோ இல்லைன்னா எனக்குன்னு நான் ஒன்றும் பெருசாக நான் எப்பயும் நான் நினைக்க மாட்டேன். எங்கள் அம்மாவோட ஆன்மா ஏதாவது சாந்தி ஆகிடாமல் போயிட போதும்னு அப்படியெல்லாம் நான் வந்து நினச்சி அந்த தருதலை எங்கள் வீட்டுக்கு நானும் கிளம்பி போனேன் இல்லையா. வீட்டு அட்ரஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கீழ்த்திருப்பதி போயிட்டு இந்த சனியனுங்களாம் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட நான் காசு கொடுக்குறீங்களா இல்லையா, என்னை ஏன் இப்படி வந்து தத்தளிக்க விட்டுறீங்க, இத்தனை லட்சம் ரூபாய் வந்து ஏமாற்றிட்டு போகிறீங்களா, நல்லா இருக்குங்களா, இதெல்லாம் நல்லா இருக்குதா உங்களுக்கு, என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட நியாயம் கேட்க போனவங்கள உன்னால் தாண்டா நாங்கள் கெட்டு போயிட்டோம், நீ நல்லவன் கிடையாதடா, நீ நல்ல எண்ணத்தோட காசு கொடுத்தோ அதோலடா, கல்லை விட்டு எறிகிற, வெளியில் போ. ஜூன் 30 ஜூன் 30 2025 உங்களுக்கு மொத்த காசு வரலன்னா எங்களை கேளு அப்படின்னு அந்த வாய் ஓத்தா இல்லை அந்த லாவண்யா தேவடியா, பச்சை தேவடியா அவெல்லாம் பத்தினியாக இருந்திருந்தா ஜூன் 2025 30 என் காசு எனக்கு வந்திருக்கும் 25 லட்சம். ஏன் மற்ற நாய்ங்களை மாதிரி என்ன நான் வட்டிக்கா நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு நான் அலைஞ்சேன். இன்னைக்கு போய் செட்டில் ஆயிருக்காள் இவ நெல்லூர்காரிக்கிட்ட. அந்த நெல்லூர் பெரியம்மா வட்டிக்கு விட்டு தான் வந்து அவள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. மோசமான நாய்ங்க. என் 25 லட்சம் இப்போ 40 லட்சமாக மாறி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி வந்து ஃபோன் கால்ஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அதுங்க வந்து 80 லட்சமாக கொடுத்தா கூட இது வந்து எங்கள் அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் அவங்க எத்தனை கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தா கூட எனக்கு அது ஈடு இணையாக ஆகாது. நான் வந்து எங்கேயோ வசந்து இருக்கேன். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கோ என்னை பற்றி வந்து பேசுகிறதுக்கோ எந்த எச்ச நாய்ங்களுக்கும் வந்து அங்கே இடம் கிடையாது. இவங்க பண்ணுற டார்ச்சரில் நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆப்பில் போயிட்டு நான் பாட்டமாக மாறி நான் ஊம்புறேன்டா வாங்கடான்னு சொல்லி நான் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையா? ஒரு 1 2 3 பண்ணுறப்பவே எனக்கு இது தேவையா? அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுடா இளவு எடுத்தவனேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. நேற்று ஒரு பொட்டை, அந்த பொட்டையை வந்து எனக்கு வந்து ஊம்பிட்டு போனவன் தான். அவனோட நம்பர் நான் வந்து பிடிஎம்னு போட்டு வச்சுருக்கேன். அவன்கிட்ட கேட்குறேன், நான் வந்தேண்ணா, நான்லாம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. ஒன்று நடந்த மாதிரி வந்து ஒத்துக்கிற கெப்பாசிட்டி கூட ஆளுங்களுக்கு இல்லை. ஒன்றுமே இல்லை, பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்தான். இவங்க இந்த அக்கத்து பக்கத்துக்காரங்க கொடுக்குற டென்ஷனு, இந்த லாவண்யா தேவடியா கொடுக்குற டென்ஷனுக்கு அந்த நாய் பூலெல்லாம் நான் ஊம்ப வேண்டியதாக இருக்குது. அப்புறமா தான் தோணுச்சு, உனக்கு 108 பேர் வந்து ஊம்பியிருக்காங்க இல்லடா, அந்த மாதிரி நீயும் வந்து 108 பேருக்கு ஊம்பி விட்டுடு, கடன் தீர்ந்துடும். இந்த மாதிரி எதுலலாம் வந்து வாங்குறது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு கொடுக்காம எனக்கு இந்த ஜென்மத்தையே வந்து அக்கப்போராக இருக்குது. புரியுதா? இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து கடன் பட்டிருந்தால் அவங்க எனக்கு கடன் காசு கொடுத்தே தீரணும். இளவு எடுத்ததுங்க. ஆஃப்டர் ஆல் வந்து எப்போவோ இறந்து போனவங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த இடத்த விற்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு கோடிக்கணக்கில் போவோம். எச்சக்கலை நாய்ங்க. கோடம்பாக்கத்தில் எங்கேயோ வந்து என் மாமா வாங்கியிருந்தான் நம்ம இடத்த. அப்பயே வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ மோசம் போயிட்டு அதை விற்றுட்டானாமா. அது இன்றைக்கி கூட இந்த எச்ச பசங்க பெரிய மாப்பிள்ளை ஒரு பக்கம் சின்ன மாப்பிள்ளை ஒரு பக்கம் மாற்றி யோசிக்கிறாங்க. இளவு எடுத்ததுங்க. இதுங்களுக்கெல்லாம் வந்து சொந்த காசில் வந்து வாழ்கிறதுக்கு துப்பு இல்லையாமா. எப்போயோ எவனோ வந்து இடத்த விற்றுட்டான், அந்த இடம் இருந்திருந்தா கோடிக்கணக்கில் போகும். என்ன பேச்சு? இந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி கிடையாது. நான் பிச்சைக்காரன் கிடையாது. இந்த மாதிரிலாம் யார் சொத்துக்கும் நான் ஆசைப்பட்டு நான் வாழ்ந்தது கிடையாது. நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் வாழ்கிற வாழ்க்கை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். போய் இந்த மாதிரி பிச்சைக்கார நெய்பர்ஸ்காலையும் பிச்சைக்கார ரிலேட்டிவ்ஸ்னாலையும் நான் மனசு நொந்து போயிருக்கேன். அது என்ன இளவோ தெரியல. சிவராத்திரி அந்த பூஜைக்கு போயிட்டு வந்து நான் படுத்து தூங்குறேன். அன்றைக்கி நைட்டு நான் எவ்வளோ ஆதங்கத்தில் இருந்தால் என் தாய் மாமன் ஒரு அந்த அளவும் செத்துட்டான். அதுங்க பண்ண டார்ச்சருக்கு செத்துருப்பானா என்னன்னு தெரியல. ஓகேவா? பொண்டாட்டி அப்படி வந்து கத்தி இல்லைனா குடிப்பானுங்களா என்னன்னு தெரியல. என்ன இளவோ நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இப்போ நான் நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு கெட்ட வார்த்தைலாம் பேச வச்சுட்டாங்க. என்னை ஊம்புனது பத்தாது, நான் ஊம்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் எல்லாம் சூழ்நிலை அப்படி மாற்றி விட்டுடும். அந்த நாய்ங்க எவ்வளோ என்னை வந்து ஹர்ட் பண்ணி என் மனசை கெடுத்து அனுப்பிச்சுங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டுக்கு என்னை வந்து கூப்பிட்டு என்னை வந்து ஆறாம்பரை பேசி எனக்கு சோறு பரிமாறின மாதிரி அப்படி வந்து எனக்கு கனவு வருது. அப்போ அப்படி கனவு வந்தால் அது வந்து முடிஞ்ச மாதிரி கிடையாது. நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன், அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து அவங்க கூப்பிட்டு உபசரிக்கலை. அவங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் காசு கேட்டப்போ நான் மஸ்கட்டில் இருந்தப்போ, நான் எப்போ அபுதாபியில் இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நான் காசு கொடுக்காததுனால அவங்களுக்கு உள்ள வந்து வெறி. அந்த வெறியை இன்றைக்கி வந்து எனக்கு யாருமே வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லைன்றதுனால அந்த மாமா பசங்களும் அந்த புறம்போக்குங்களும் வந்து என்னை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சுங்க. என்னை வந்து ஹர்ட் பண்ணி வீட்டுக்கு போனால் காலை உடைச்சிடுவேன் போடான்னு சொல்லி துரத்துறது. ஆஃப்டர் ஆல் வாடகை வீட்டில் இருக்குதுங்க இதுங்கெல்லாம் பல வருஷமாக. இதுங்க வந்து அவங்க வீட்டுக்கு நான் தேடி கண்டுபிடிச்சி போனால் மரியாதையாக கூப்பிட்டு வச்சு உள்ளே பேசாமல் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த 25 லட்சத்தை வந்து எல்லாம் பங்கு போட்டிருக்குங்க போலங்க.
இல்லைன்னா இவளெல்லாம் வந்து எனக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காதுங்க இந்த எச்சக்கலை நாய்ங்க. போயும் வந்து ஒரு பிகாம் கூட முடிச்சிருக்க மாட்டானுங்க இவனுங்கெல்லாம். அதில் ஒருத்தன் குடிகாரன், இன்னொருத்தன் வந்து என்னவோ பிடிங்கிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஒன்று தான் குறைச்சல், இதுங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க ஒன்று தான் குறைச்சல். எனக்கு வந்து யாரும் எதுவும் செய்யலை, எனக்கு வயிற்றுச்சில் கொட்டிக்கிட்டாங்க. எனக்கு கனவு வந்தாலாம் நான் வந்து அதை நான் ஏற்றுக்க முடியாது. கடவுள் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கஷ்டம் கொடுத்த இவங்க எல்லார் வாழ்க்கையும் கெடுக்கணும், அவங்க வாழ்க்கையே சின்ன பின்னம் ஆகணும். என் நெய்பர்ஸ் முதற்கொண்டு சொல்கிறேன், எனக்கு அவங்க ஒரு அளவுக்காவது என் மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா, நான் நல்லவேன்றது உண்மையானா, நான் நல்ல எண்ணத்தோட லாவண்யாவுக்கு நான் உதவி பண்ணன்றது உண்மையானா, சௌந்தர்யா மேலே இருக்க ஆசையினால் பண்ணலன்றது உண்மையானா, ஒரு 10% தான் மேபி எனக்கு வந்து பர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு காசு கொடுத்தவதானே நமக்கு நான் நின்று பேசுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு. நான் 90% அந்த லாவண்யா தேவடியா நல்லா இருக்கணும் தான் நான் 3 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தேன். இது எல்லாமே உண்மைன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை பண்ணுற இந்த வலசரவாக்கம் தேவடியா குடும்பம், பின்னாடி சவுகார்பேட்டை தேவடியா குடும்பம், புதுசாக வாடகைக்கு வந்த தேவடியா குடும்பம், அப்புறமா வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த எச்சக்கலை நாய்ங்க, கார் பார்க்கு கூட இல்லாத காரை வந்து ரோட்டில் நிற்கிற புறம்போக்கு குடும்பம், இதுங்கெல்லாம் வந்து நாசமாக போகணும். அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க பொண்ணுங்க அவங்க வாழ்க்கைலாம் சின்ன பின்னம் ஆகணும். இதை சாபமாகவே வச்சுக்கோங்க. என்னால் முடியல. டெய்லி இவங்க வந்து என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், என்னை பற்றி அவதூறு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். நொட்டுறதுக்கு நான் மட்டும் வாயை மூடிக்கிட்டு உட்காரணுமா? எனக்கு தான் இப்போ டைம் வேஸ்ட்டு. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்ட்றாங்க. அவங்களுக்கு ரொட்டீன் அதுதான். அவங்க வேலை வந்து சும்மா உட்காந்தா கூட காசு வந்துடுது. பார்க்லேஸில் என்னத்தை பிடுங்குறான்னு தெரில எச்சக்கலை நான். இவனெல்லாம் வந்து இன்னும் வச்சுருக்காங்க இப்போ வேலையில். உட்காந்து ஓபி அடிப்பானுங்க போல பொட்ட பயலுங்க. எதையாவது லாகின் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் என் சிந்தனை தான் அவனுக்கு எச்சக்கலை நாய். ஒரு நாளைக்கு 10-13 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன்டா. பேசி தொண்டை தண்ணி வற்றி போச்சுடா. அது பத்தாதுன்னு வந்து இவங்க கொடுக்குற டென்ஷனுக்கு டாப்பாக இருந்தவன் பாட்டமாக மாதிரி ஊம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தேவையா அதெல்லாம்? ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுல்ல, அதுதானே இவங்களுக்கு தேவை. இளவெடுத்த தேவடியா பசங்களா, நீங்கள் கண்ணு வச்சு எனக்கு காசு வரலடா, சந்தோஷமாக இருங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா, பார்ட்டி கொண்டாடுங்கடா. ஆமாம், வீட்டில் வந்து பாத்ரூம் கதவை சரி பண்ணுறதுக்கு துப்பு இல்லாத தேவடியா பசங்க பார்ட்டி கொண்டாடுவாங்க எச்சக்கலை நாய்ங்க. இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் தேராத புறம்போக்குங்க. இவ்வளோ பேசுகிறேன்னு எந்த நாய்க்கும் ஹர்ட் ஆகாது. மனசாட்சி இல்லாத மிருகங்களுக்கு ஏன் ஹர்ட் ஆக போகுது? நாசமாக போனதுங்க. இப்படியே வந்து பண்ணிங்க மாதிரி கூட்டமாக தான் இருக்குங்க. அதுதான் சொல்கிறாள், நீ என்னத்தை சாதிச்சுட்ட, என்னத்தை சாதிக்க போகிற? நீ என்னைக்காக இருந்தாலும் தனி மரமாக இருந்து சாக போகிற. நீ எல்லாம் சாதிச்சது ஒன்றுமே இல்லை. லாவண்யா தேவடியா சொல்கிறாள், அவள் மட்டும் சாதிச்சுட்டா. ஒன்றுமே இல்லாத புறம்போக்கு லவடிக்காபாலுக்கு முந்தானி விரிச்சு 2 பிள்ளையை பெற்று ஒரு பிள்ளையை வந்து கொண்டுட்டு எங்கள் அம்மாவையும் கொண்டுட்டு என் காசை வந்து ஆட்டை போட்டுட்டு ஓடிட்டால, பெருசாக சாதிச்சுட்டா. அந்த புறம்போக்கு தேவடியாக தான் வசந்த. நான் வந்து கீழ்த்தனமாக இருந்து நான் நாதி இல்லாமல் சாக போகிறேன் எச்சக்கலை நாய்ங்க. கடவுளுக்கு தெரியும் நான் எப்படி இருந்தாலும், நான் வந்து நாதி இல்லாமல் செத்தாலும், நான் நாதியோடு செத்தாலும் கடவுளுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன். இந்த கர்மா எல்லாம் உங்களை சும்மா விடாது, பார்த்துக்கலாம். கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். இவங்கெல்லாம் வந்து அவங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே தீரும். இப்போ கூட எனக்கு இவ்வளோ உழைப்பு போட்டு இதில் காசு வந்ததும் போயிடுச்சு, இவங்க கண்ணுப்பட்டுன்னு சொல்லிட்டு ஆதங்கம் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து பிச்சைக்காரன் கிடையாது. இந்த மாதிரி பல லட்சமே அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு அதை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். அதை விடவா இந்த 1000 கணக்கில் வந்து எனக்கு என்ன நிரம்பிட போகுது? இந்த 8 வருஷத்தில் நான் மொத்தமாக ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்ச ரூபாய் கூட சம்பாதிச்சிருக்க மாட்டேன். ஓகேவா? அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னால் ஏகப்பட்ட பேருக்கு நல்ல வீடியோஸ்னால நல்லா பிரயோஜனம் இருக்குது. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. என்னுடைய எஜுகேஷனல் கண்டென்ட்லாம் எத்தனை பேர் வந்து எங்கேருந்து பார்த்து அவங்க வந்து எனக்கு கமெண்ட் வைக்கிறாங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். ஓகேவா? இந்த மாதிரி மற்றவங்கள மாதிரி ஆத்தக்காரியை வந்து வீட்டு வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கலாமா, பொண்டாட்டியை ஊர்மையை விட்டு சம்பாதிக்கலாமா, சில ஏதாவது சொத்து சுகம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைசா 1 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ முடியுமோ சுரண்டிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும்னு வாழ்கிற ஆள் கிடையாது நான். அப்படிப்பட்ட பொட்டை கிடையாது. இவங்க கண்ணு போட்ட மாதிரியே 1 மாதம் பேமெண்ட்டு 2 மாதமாக மாறி இப்போ 3 மாதம் பேமெண்ட்டாக வரப்போகுது. அப்படி சுற்றி ஒரு $100 வாய் கொடுத்து சாவறாளுங்களே. 3 மாதத்துக்கு ஒருக்கு வந்தால் கூட பெரிய விஷயம். அதை டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 8800 ரூபாய் நொட்டுறதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணணும். எல்லாம் வந்து பார்த்து சந்தோஷமாக இருங்க. நான் இதை நம்பியா இருக்கேன்? என் கஷ்டப்பட்டு நான் வந்து உழைச்ச காசு எனக்கு சோறு போடும். அந்த காசு தான் இன்றைக்கி லாவண்யா தேவடியாவுக்கு வாங்கின கடனையும் தீர்த்து இருக்குது. அந்த லாவண்யா தேவடியாவுக்கு வாங்கின கடனை நான் வந்து அடைக்காமல் இருந்திருந்தா, அந்த காசெல்லாம் எனக்கு சேவிங்ஸாக இருந்திருந்தா என்கிட்ட இன்றைக்கி வந்து 50 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். 50 லட்சம் ரூபாய் நான் ஏதாவது சேவிங்ஸில் போட்டால் கூட மாதத்துக்கு 50,000 ரூபாய் கிடச்சிருக்கும். இன்றைக்கி நான் உட்காந்து நான் சாப்பிட்ருக்கலாம். எனக்கு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கல, என் காசு அட்டை போட்டுட்டாங்க தேவடியா கூட்டம். என் 50 லட்சம் ரூபாய் வீண் போயிருக்குது. நான் என்றைக்கோ கோடீஸ்வரன் ஆயிருப்பேன் இந்த லாவண்யா தேவடியா நடுவில் வராமல் இருந்திருந்தா.
கண்ணு வைக்குதுங்களாம், கண்ணு என்ன வைக்குதுங்கன்னு பார்க்குறேன். இதுக்கப்புறம் ஓகே, அவன் ஆல்ரெடி வந்து கோடிக்கணக்கில் நெட்வொர்த் அச்சீவ் பண்ணிட்டான் போல், அது இன்றைக்கி வந்து லாவண்யான்னு ஏதோ ஒரு தேவடியாவால் வீண் போயிருக்கு. இல்லைனா அவனுக்கு மாதம் மாதம் பாசிவ் இன்கமே யூடியூப் இல்லாமையே வந்து 35,000 40,000 வந்திருக்கும். இன்றைக்கி நம்ம கண்ணு போட்டு யூடியூப் இன்கம் குறைச்சிட்டோம், அவனுக்கு வேறு எந்த இன்கம் வராமல் என்னால் பண்ண முடிஞ்சோ பண்ணுதுங்க. அது சரி, இந்த நாய்ங்க என்ன பேசினாலும் என் வாழ்க்கைக்கு எடுத்தாலும் எனக்கு என்ன திறமை எல்லாமே இருக்குது. நான் எங்கே போனாலும் வந்து சாதிக்கிறவன் தான், ஓகேவா? ஆனால் எங்கே போனாலும் என்னை வந்து பேசி மனசு கஷ்டப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில், சாடிஸ்டிக் என்விரான்மெண்ட்லேயும் நான் சஸ்டெயின் ஆகி நான் வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நானும் வாழ்ந்து காமிச்சிருக்கேன்னா என்ன மாதிரி யாரும் கிடையாது. வேணும்னா என் மூத்திரத்தை வந்து பிடிச்சி குடிங்க, அப்பயாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். ஏண்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறவங்களுக்குலாம் மனசாட்சின்னு இருக்குதாடா? ஆம்பளைங்களடா நீங்களாம் ஆம்பளைங்களே இல்லைடா, பொட்டைங்கடா. அவ்வளோ சிந்தனை என் மேலே உங்களுக்குலாம் இருக்குது. 24 மணி நேரம்னா வந்து ஊம்பிட்டு போங்க. 108 வந்து 1008 மாறட்டும். ஆல்ரெடி 108க்கே வந்து அந்த பீனஸ் மேலே வந்து ரேஷஸ் வந்துடுச்சு. அது பத்தாதுன்னு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க. என்ன வருதோ, எய்ட்ஸ் வந்து சாகிறேன்னு பார்க்குறேன். இளவு எடுத்தவனுங்களா என்ன பாட்டமாக மாற்றி உங்களால் வந்து மைண்டு டிஸ்டர்ப் பண்ணி நான் ஊம்புற மாதிரி இல்லை ஆகிப்போச்சு. என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டீங்கடா, எச்சக்கலை நாய்ங்களா, பொட்டைக்கு பிறந்த பொட்டத்தை விட பசங்களா. ஆம்பளைங்களா இருந்தால் உங்களுக்கு என் சிந்தனை வந்துச்சுன்னா காலி பண்ணிவிட்டு போயிடுங்க. சொந்தமாக உடச்சி சம்பாதிக்கிற காசில் ஏதாவது ஃப்ளாட்டோ ஏதாவது வீடோ வாங்கிட்டு போயிடு, எங்கேயாவது போயிடு, சாவு. இங்கே உட்காராத வலசராக்கும் புறம்போக்குங்களா, இங்கேருந்து ஓடிடுங்க. அவன் ஆம்பளையாக இருந்தால் அவன் இங்கேருந்து ஒடிவான். அவன் ஒரு பொட்டைக்கு பிறந்த பொட்டை. வக்கனியாக அந்த 8 ரூம்லேயே வந்து குடும்பம் நடத்தி பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு என் வயிற்றுல கொட்டிக்கிட்டு சாகுறான் பொட்டை பையன். அந்த பொட்டை இங்கேருந்து போகும்னு நினைக்கியா ஹரி? இல்லைடா, அந்த எச்சக்கலை நாய்ங்கெல்லாம் இங்கேருந்து போகாதுங்கடா. இங்கே உட்காந்துக்கிட்டு என் பூளை ஓம்பிக்கிட்டே தான்டா இருக்கும். என் சிந்தனை இதுக்குடா அவங்களுக்கு நல்லா தானடா இருக்குங்க. நான் குழந்தை என்ன புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்குதா? என்ன கஷ்டத்தில் அவங்க என் குடியை கெடுக்கிறதுக்கு என் பூளை ஓம்பிக்கிட்டு என் சிந்தனை வச்சுக்கிட்டு வாழ்ந்து உயிரை வாங்குதுங்க. அப்படியெல்லாம் வந்து வாழ தேவையில்லையே, போய் சாவுங்களேன். குடும்பத்தோடு எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுங்களேன். நான் சாகணும்னு இல்லை, இப்படி வந்து சத்தாய்க்குதுங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுதுங்களாங்கடா. பேழ்றப்பையும் வந்து பேசுதுங்க, காதுபட பேசுதுங்க, சிரிக்குதுங்க, யோசிக்குதுங்க. 24 மணி நேரமும் என் சிந்தனை வச்சுக்கிட்டு எப்படி தான் இவன்லாம் ஒரு பொட்டை வாழ்க்கை வாழ்கிறான்னு தெரியல. எச்சக்கலைண்ணா வலசர பக்கத்தில் பிறந்த தேவடியா பையன். இன்றைக்கி இவனுங்களால் எனக்கு டைம் வேஸ்ட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பாடம் நடத்திருக்கலாம், அவருக்கு அந்த கிளாஸஸ் முடிச்சிருந்தா நான் அது வந்து நான் கம்ப்ளீட்டட் லிஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன். எனக்கு ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ இதுங்களால் எனக்கு வேலை கெட்டு போனது தான் மிச்சம். எனக்கு நான் வந்து சமைச்சு சாப்பிட்டுப்பேனா, இந்த நாய்ங்க கூட மல்லு கட்டுவேனா, இல்லைனா அந்த தருதலை தேவடியா லாவணியாக்கு வாங்கி கொடுத்த கடனை நான் அடைப்பேனா? என் ஃப்யூச்சரே வந்து மிஸ்டீரியஸாக இருக்குது. என்றைக்கு வந்து அனாதை பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்களோ அதுக்கப்புறம் பொண்ணு தேடவே எனக்கு பிடிக்கல. எச்சக்கலை நாய்ங்களை, இந்த மாதிரி பேசுகிற நாய்ங்களுக்கு வீட்டிலலாம் ஒரு பொண்ணு எடுத்து நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஈக்குவலாக, இங்கே இருக்க நாய்ங்களுக்கு ஈக்குவலாக அதுவும் மனசில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என் டார்ச்சர் பண்ணும். அவள் கூட வந்து நம்ம ஒன்றும் படுத்து எழுந்துக்க முடியாது. எனக்கு இனி கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு எனக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ வெள்ளியங்கிரி போகிறப்ப கூட ஏதாவது மலையிலேருந்து விழுந்து செத்துடலான்னு கூட தோணுது. அந்தளவுக்கு என் மனசை காயப்படுத்திட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்கடா. என் சொந்தக்காரங்க தேவடியா பசங்களும் என் உறவுக்கார தேவடியா பசங்களும் அதுதான் எல்லாம் ஒன்று தான். என் அக்கத்து பக்கத்து தேவடியா பசங்களும் தேவடியாளங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற பிரச்சனையில் தான் நான் வந்து வீணாக போயிட்டுருக்கேன். என் குடியை கெடுத்த நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க. கடவுள் உங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பா இருப்பார்.